ஹலோ மக்களே, வெல்கம் டு மை சேனல் ஜமாரி முத்து. இன்றைக்கி வந்து நான் அப்பா கூட தான் போயிட்டுருக்கேன். அப்பா கூட வந்து ஆனந்தாஸ் போயிட்டுருக்கேன். அங்கே வந்து ஆனந்தாஸ் தான் போயிட்டுருக்கேன். அப்பா அங்கே நின்றுருக்காரு. ஆனந்தாஸ் தான் போயிட்டுருக்கேன். அங்கே போயிட்டு இன்றைக்கி பிரியாணி குக்கிங் பண்ணலான்ட்டு இருக்கேன். அதுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்க போகிறேன். எனக்கு இது பிரியாணியில் என்னென்னலாம் போடுவாங்கன்றது சத்தியமாக தெரியாது. தெரிஞ்சதை மட்டும் வாங்கிட்டு வரப்போகிறேன். வாங்க உள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எங்கே இருக்குது? அதை வேறு தனியாக தெரியணுமே. இங்கே தான் வந்துட்டு பிரியாணி மசாலா இருக்கும். இங்கே இருக்கு. மக்களே, நான் வந்து எதிர்பார்த்து வந்தது இங்கே இல்லை. ஸோ இங்கேருந்து அடுத்து டெல்லி ஃப்ரெஷ் போகலான்னு பார்க்குறேன். அப்பா கூட்டிகிட்டு போவாரான்னு தெரில, பார்க்க. இங்கே வண்டி தான் இருக்குது, ஆளை காணோம். உட்காந்துட்டாரா? யாருக்கிட்டே பேசிகிட்டு இருக்காரு, யாருன்னு தெரில. கிளைண்ட்டு போல. தண்ணியாடி வந்துட்டு போகும். அம்மாவை கேட்டு தண்ணி வாங்கி ஊற்றி கலதான். வாங்கிட்டு வந்தாச்சு. சிக்கன் கூடவே வந்துட்டு சிக்கன் 65 வந்து மசாலாஸும் வாங்கிட்டு வந்திருக்கு. அப்புறம் இது வந்து பிரியாணி மசாலா, என்னது அன்னபூர்ணா வந்து. ஸோ பிரியாணி மசாலா, இஞ்சி பூண்டு பேஸ்ட், இவ்வளோ தான் வந்துட்டு இன்க்ரீடியண்ட். எனக்கு தெரிஞ்சது இவ்வளோ தான். ஏன்னா எனக்கு வந்து நான்வெஜ் அவ்வளோவா சமைச்சு பழக்கம் கிடையாது. ஸோ நான் வந்துட்டு ஃபுல்லாக வெஜிடேரியன் சைடு தான் வந்து நிறையா சாப்பிடுவேன். நான் ஃபஸ்ட் டைம் வந்து சிக்கன் கூட 65 கூட நான் வந்துட்டு வீட்டில் பண்ணியிருக்கேன். அப்பா அம்மாக்கெல்லாம் பண்ணி கொடுத்துருக்கேன். பட் அதெல்லாம் வந்துட்டு வீட்டில் இருக்கிற பொருளை மட்டுமே வச்சு பண்ணியிருக்கேன். இது புதுசாக இருந்துச்சு இந்த மசாலா பார்க்குறதுக்கு. சரி பண்ணுவோமேன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துருக்கேன். ஃபஸ்ட்டு சிக்கனை கழுவணும். எல்லா இடத்துக்கும் கழுவிட்டு ஸோ இதெல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு. இப்போது சிக்கன் 65க்கு இது வந்து மசாலா, பிரியாணி மசாலா, இஞ்சி பூண்டு பேஸ்ட். அப்பாவும் நானும் வந்து சிக்கன்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்து நான் அந்த சிக்கன்லாம் வந்து க்ளீன் பண்ணுற ப்ராசஸ் வரைக்கும் எடுத்த வீடியோஸ் இருக்குது. ஆனால் இதுக்கப்புறம் வந்துட்டு நான் வீடியோ எடுத்தேனா இல்லை எடுத்த வீடியோஸ் வந்து மிஸ் ஆயிடுச்சா அப்படின்றது எனக்கு தெரியல. ஆனால் வீடியோ வந்து ரெக்கார்ட் போட்டு எடுத்தேன். பட் அந்த வீடியோஸ்லாம் எங்கே போச்சுன்னு தெரியல. பாதி ஃபுட்டேஜ் காணாமல் போயிடுச்சு. ஸோ எப்படி போச்சுன்றது எனக்கு தெரியலை. நான் வந்து ஹிஸ்ட்ரியிலையும் போய் பார்த்தேன், செக் பண்ணி பார்த்தேன். கேலரி ஹிஸ்ட்ரியிலையும் போய் பார்த்தேன். அங்கேயுமே வந்துட்டு ஃபுட்டேஜ் இல்லை. எனக்கு தெரிஞ்சு நான் வந்து ரெக்கார்ட் ஆகிட்டுருக்குன்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு ஃப்ரண்ட் கேமரா ஓப்பன் பண்ணி வச்சுட்டு பேசிகிட்டு இருந்திருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ
ரெக்கார்ட் ஆகுதா இல்லையான்னு கூட தெரியாமல் நான் பாட்டுக்கு பேசிகிட்டு இருந்திருக்கேன். ஸோ மன்னித்து விடுங்கள் மக்களே. எனக்கு வந்து இந்த மாதிரி vlog எடுக்கிறதெல்லாம் அவ்வளோவா பழக்கம் இல்லையா. ஸோ அதனால் சின்ன சின்ன மிஸ்டேக் வர்றது சகஜம் தானே. ஸோ புதுசாக பழகுறேன். அப்படியே வந்து இப்போ ஒரு போக்கில் அப்படியே வந்துட்டு மன்னிச்சு விட்டுறீங்க. பிகாஸ் சரியாக புள்ள தெரியாமல் பண்ணிட்டேன், மன்னிச்சு விட்டுருங்க உங்கள் வீட்டு பிள்ளையா. ஸோ இந்த ப்ராசஸ்க்கு அப்புறம் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, எல்லாமே குக் பண்ணியாச்சு. சிக்கன் 65 பிரியாணி எல்லாமே வந்து சமைச்சிட்டு சாப்பிட்டு அதுக்கப்புறம் போய் ஒரு குட்டி தூக்கம் போட்டுட்டு ஒரு 4 மணிக்கு மேலே வந்து வாக்கிங் கிளம்பிட்டேன். வாக்கிங் போன வீடியோ வந்துட்டு தனியாக வந்துட்டு உங்களுக்கு vlog-ஆ வரும். ஸோ அந்த வீடியோ அப்லோட் ஆனதுக்கப்புறம் அந்த வீடியோ வரும். ஸோ ஸ்டே டியூன் கைஸ். இந்த ஃபுட்டேஜ் இல்லாத ஒரே காரணத்தினால் இந்த வீடியோ இதோடு முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காமல். ஸோ உங்கள் எல்லாரையும் வந்துட்டு அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் பூஜா மாரிமுத்து. டாட்டா, பை பை, டேக் கேர்.